நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பிரதமர் முன்னாடியே பல குற்றச்சாட்டுக்களை வச்சார். இளைஞர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க, இந்தியா முதலீடு ஈர்க்க தவறுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் கேள்விகள் எல்லாம் ராகுல் காந்தி முன் வச்சார். ஆனால் வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு 0 போய் முடிஞ்சிருக்கு காங்கிரஸினுடைய நிலைமை. முக்து பாரத்தை தாண்டி காங்கிரஸ் முக்து பாரத்தை தாண்டி ஆம் ஆத்மி முக்து பாரத்தையும் நோக்கி பாஜக போயிட்டு இருக்கோம். இல்லை, அதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னா அது தான் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து பாருங்கள். ரெண்டாவது இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பு பண்ணது என்னென்னா, ஒன்றா ஆம் ஆத்மியோட கூட்டணி வச்சுருக்கணும், அல்லது டைரெக்டாக அதிலேருந்து ஒதுங்கி இருந்து விலகி இருந்து சண்டையை போட்டிருக்கணும். அந்த மாதிரி ராகுல் காந்தி பண்ணலை. கடைசியில் தான் அவர் அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகிறார். அவர் போன இடம் எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத நம்ம இனி பார்க்கணும். ஏன்னா அவருக்கு நல்ல ராசி உண்டு. பாத யாத்திரையை நடத்தினார்னா 21 மாவட்டத்தில் 17 மாவட்டத்தில் தோற்று போயிட்டார் மத்திய பிரதேசில். அந்த மாதிரி ஒரு ராசி உண்டு. இப்போது எனக்கு என்ன தெரியலன்னா சார், நிறைய பேரை நாங்கள் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டோம். அவங்க தப்பும் பண்ணலை, அவங்க பாக்கெட்டில் கை விட்டாங்க, அடுத்தவங்க பாக்கெட்டில் இல்லை, அவங்க பாக்கெட்டில் கை விட்டாங்க, அதனால் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டோம். சிசோடியா மட்டும் எப்படி சார் காலையிலேருந்து லீடில் இருக்கார்? அவர் தானே அதிகமாக ஜெயிலில் இருந்தார். நீங்கள் ஆம் ஆத்மியில் நிறைய பேர் இருக்காங்க, இவர் கெஜ்ரிவால் இருக்கார், இவர் இருக்கார், ஆசிசி இருக்காங்க, மற்ற பேர்லாம் இருக்காங்க. சிசோடியா காலையிலேருந்து லீடில் எப்படி வர்றாரு? ஏன் நாங்கள் தான் பொய் பிரச்சாரம் பண்ணி அவர் உள்ள வச்சிட்டோம்ல. அவர் பாவம் பாட்டிலே திறக்க தெரியாதவரை சாராய ஊழலில் கொண்டு போய் வச்சுட்டோம். முன்னிலையில் தானே சார் இருக்காரு, ஜெயிக்கல. பாருங்க எவ்வளோ லீடில், 200 300 இல்லை 15,000 அப்படிங்கிறது பார்க்கணுமா வேண்டாமா? ஸோ ரிசல்ட்டை தயவு செஞ்சு நாட்டு நடப்பை பேசுகிறதா இருந்ததுன்னா நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி பேசிடக்கூடாது. தெளிவாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக புள்ளி விபரத்தோடு பேசணும். சிசோடியா தான் அதிகமாக ஜெயிலில் இருந்தார், அவர் தான் தப்பு பண்ணாருன்னு ஈடி நம்பிச்சு, உண்மையிலேயே நம்பிச்சு. அதுக்கப்புறம் சவுத் ஜோனுங்கிற இந்த ஆந்திராவை சார்ந்தவங்களை பிடிக்கும்போது தான் இல்லை இது கெஜ்ரிவால் அவர்களுக்கே போச்சுன்னு தெரிஞ்சு உள்ளே கொண்டு வராங்க. சிசோடியா ஆனால் நல்ல லீடில் இருக்கார். இத்தனைக்கும் அவர் இருக்கிற தொகுதியில் அதிக இஸ்லாத் சகோதரர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ரெண்டாவது, 3 தேர்தலாக மக்கள் உங்கள் மேலே வைத்த நம்பிக்கை என்னென்னா, 3 தேர்தலாக மோடிக்கு ஓட்டு போடுறாங்க. 7க்கு 7 7க்கு 7 7க்கு 7ன்னு ஓட்டு போடுறாங்க. ஆனால் உங்களிடம் 62 சீட்டை கொடுக்குறாங்க, 58 சீட்டை கொடுக்குறாங்க, உள்ளாட்சி தேர்தலை கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ நேர்மையாக இருக்கணுங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? எல்லாரையும் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க, நான் தான் ராஜா அப்படிங்கிற. இப்போ எங்கே சொல்கிறாங்க இல்லையா, 234 வந்துடும், 300 தொகுதியாக வச்சிங்கன்னா 300 தொகுதியிலையும் ஜெயிச்சிடுவோன்னு அசால்ட்டாக பேசுகிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான அணுகுமுறையே அவர் அங்கே எடுத்தார். பஞ்சாபில் இன்னும் அந்த 1000 ரூபாய் மேட்டரை கொடுக்காம விட்டு இலவசங்களை நான் கொடுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிஜேபி சொன்னால் செய்வாங்க, காங்கிரஸ் சொன்னால் வாய்ப்பே இல்லை, ஆம் ஆத்மி சொன்னா ஏதாவது காரணம். கருணாகரன் சார் ஒன்று சொன்னார் இல்லையா, நீங்க டெல்லியை விட்டுட்டு இமாச்சல் பிரதேசத்தில் எப்படி வெற்றி பெறுறது, பஞ்சாப் ஹரியானால எப்படி ஆட்சியை தக்க வைக்கிறது, அந்த அரசியலுக்கு ஆம் ஆத்மி போயிடுச்சு, டெல்லியை சுத்தமா மறந்துட்டாங்க. ஐயோ, இங்க ஒருத்தர் இருக்காரு, முதல்வர் ஆன உடனே இவர் ஐநா சபைக்கே தலைவர் ஆகுவார், பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசுறதுக்கு ஒரு 4-5 பேர் இங்கேயும் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி கெஜ்ரிவாலுக்கு பயங்கரமா பேசி, ஐயா நீங்க இங்க இருக்கிற வேண்டியவரே இல்லை, எங்கேயோ இருக்க வேண்டியவர் அப்படின்னு உடனே இப்போ அவர் எங்க இருக்கணுமோ அங்கே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அடிப்படையில் 6000 கிலோமீட்டருக்கு நான் பைப் விட்டேன்னு சொன்னார் சார். டெல்லியில் இருக்கிறவங்களாம் யோசிக்கிறான், எங்கயா பைப்பு, உடலையேன்றாரு அவரு. அதுக்குதான் எங்களை உடலையே பாஜக அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன், நடு ரோட்ல உட்காரணுமா வேண்டாமா? நடு ரோட்ல நீங்க நடு ரோட்ல உட்கார விடலாம்னா நீங்க தான் ஊழல் புகார் போட்டு ஜெயிலில் வச்சிட்டீங்க. 9 முறை உங்களுக்கு சம்மன் அனுப்பினாங்க. ஒழுங்கா விசிலேயே வந்துட்டு பேசிட்டு போயிருந்துருக்கலாம். இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு, நான் விசில வரேன்னு உடனே தான் கோர்ட்டுங்கிற மேட்டரே வந்தது, உள்ள போனீங்க. அதுக்கு எப்படி சண்டை போட்டீங்களோ, ஈடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி சண்டை போட்டீங்களோ, அந்த சண்டையை பைப் தண்ணிக்காகவும் குப்பைக்காகவும் குளங்களுக்காகவும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இவர் சண்டை போடுறாருங்க. ஏங்க, மத்திய அரசனுடைய பணம் வரலைங்கிறது இங்கே நம்ம 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்கிற ஸ்டாலின் ஐயா கூட சொல்கிறாரு, எங்களுக்கு அல்வா கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் கொடுத்த அல்வா தேர்தல் அறிவிக்கையை பற்றி அண்ணாமலை ஐயா பேசியிருக்காரு, அது வேற விஷயம். எல்லாரும் தான் சொல்கிறாங்க பணம் வரலன்னு. வாங்குவதற்கு என்ன பண்ணணும், அதை அதிகப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்? ஃபினான்ஸ் கமிஷன் அமைத்தது அம்பேத்கரா இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்கிற யாராவது ஒருத்தரா அப்படிங்கிறது தெரியணும். இது எதுவும் பேசாம மொட்டையாவே தான் நான் இதையும் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு இந்த அதாவது இலவசங்களை கொடுத்தால் ஜெயிச்சு விட முடியும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில வர வேண்டியிருக்கும். சார், ஒரு விஷயம் மட்டும் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியணும், மீ மை செல்ஃப் அண்ட் ஐ அப்படின்னு ஒரு கட்சியை நடத்தினீங்கன்னா, நான் ஒரு கட்சியை நடத்தினீங்கன்னா இந்த நிலைமைக்கு தான் நீங்கள் வருவீங்க. ஒரு சிஸ்டம் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நிறைய பேரை உருவாக்கி பெரிய அளவில் கொண்டு போய், ஏன் சார்
மோடிக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களையோ ஜெய்சங்கர் அவர்களையோ தேர்தலில் போட்டியிடாமலேயே அவர்களை தொடர்ந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் எக்ஸ்டர்னல் மினிஸ்டராகவும் ஆக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? ஏன் அவர் அதை செய்கிறார்? ஒரு திறமை இருக்கா? அந்த திறமை வருவதற்கான காரணங்கள் இல்லையா? அந்த காரணங்களை நான் உருவாக்குறேன்னு சொல்றது தான் ஒரு தலைமைக்கு அழகு. எங்க போனாலும் நானு 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 நானு